ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் கையில் வச்சுருக்கக்கூடிய மொபைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஜியோ மொபைல், சரிங்களா? ஸோ இந்த மொபைலில் வந்து பொதுவாக அதிகமாக வரக்கூடிய கம்ப்ளைண்ட்டில் இதுவும் வந்து ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ இந்த மொபைலில் வந்து சார்ஜிங் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து சார்ஜிங் இடத்துல வந்து ஆல்ரெடி வேலை பார்த்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜம்பர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அந்த ஜம்பர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல தெரியும். ஸோ இப்போ இந்த ஜம்பர் பண்ணதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா, போர்டு வந்து ஆன் பண்ணால் நமக்கு லோகோவோட தான் என்ன ஆகுது அப்படின்னா வந்து நிற்கிது. ஸோ அதுக்கப்புறம் பூட் ஆகி என்ன ஆகலை அப்படின்னா வந்து உள்ளே வந்து போகலை. ஸோ இப்போ இதை வந்து நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த ஜம்பர் பண்ணக்கூடிய சார்ஜிங் செக்ஷன் இந்த ஜம்பர் பண்ணதுனால நமக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளம் வருமா சார் அப்படின்னு கேட்டால், மேபி அவங்க ப்ளோயர் வச்சு ஹீட் பண்ணும்போது மைக்கோடைய லைனில் ஏதாச்சும் இன்டர்னலாக ட்ராக் வந்து ஓப்பன் ஆயிருந்தால் உங்களுக்கு இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த பக்கத்துலேயே இந்த செக்ஷன் இருக்கிறதுனால அந்த கம்ப்ளைண்ட் ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு மொபைலை வந்து ஆன் பண்ணி லோகோவோட எப்படி வருது அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டிடுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த மொபைலில் வந்து டிசி மிஷினில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து பட்டனை வந்து நான் வந்து ஷார்ட் பண்ணி நான் வந்து ஆன் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகுது அப்படின்னா வந்து வருது. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு அந்த ஜியோ அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன ஆகும் அப்படின்னா வந்து பூட் ஆகிட்டு அப்படியே லோகோலேயே நிற்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகாது அப்படின்னா வந்து உள்ளே போகாது. வெயிட் பண்ணுங்கள், காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஜியோ ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா வந்து வந்துட்டு இந்த லோகோ வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த லோகோவுக்கு அப்புறம் என்ன ஆகாது அப்படின்னா வந்து உள்ளேயே போகாது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்டு. ஸோ நமக்கு இந்த சிசி கனெக்டர் மாற்றும் போது இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து அதிகமாக என்ன ஆகும் அப்படின்னா வந்து வரும். ஸோ அது மேபி மைக்கு செக்ஷனில் இந்த ஹீட் பண்ணும்போது அதில் ஏதாச்சும் இன்டர்னல் ட்ராக் வந்து ஓப்பன் ஆயிருந்தால் அந்த மாதிரி இருக்கும், சரிங்களா? ஐ மீன் கட் ஆயிருந்தா. ஸோ இப்போ அதோடைய லைனை வந்து எப்படி நம்ம வந்து ஜம்பர் பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இப்போ இந்த லோகோ இஷ்யூ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஜியோவுடைய ஃபோனுக்கு லோகோ இஷ்யூக்கு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய இந்த மைக் லைன் வந்து நமக்கு வந்து ஃபால்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த மாதிரியான லோகோ இஷ்யூஸ் வந்து வரும், சரிங்களா? ஸோ நம்ம சார்ஜர் கனெக்டர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணும்போது அதில் நம்ம அதில் கொடுக்கக்கூடிய ஹீட்டில் வந்து இந்த மைக் லைனும் வந்து ஃபால்ட்டாக இருக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஹார்ட்வேரில் ஏதாச்சும் ஒரு இஷ்யூ வந்து ஆகும்போது அங்கே சாஃப்ட்வேர் வந்து என்ன ஆகாது அப்படின்னா வந்து ப்ராப்பராக வந்து ரன் ஆகாது. ஸோ இப்போ அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து இந்த மைக் லைனை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஜம்பர் கொடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து மொபைல் வந்து ஆன் பண்ணி பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இப்போ இதே டைமில் உங்களுக்கு இந்த மைக்கை நீங்கள் இப்போ ஜம்பர் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு மொபைல் வந்து ஆன் ஆகுமா சார் கேட்டால் ஆன் ஆகும், பட் லோகோவோட தான் நிற்கும். ஒருவேளை உங்களுக்கு உள்ளேயே போச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு என்ன ஆகாது அப்படின்னா வந்து மைக் வந்து ஃபங்க்ஷன் ஆகாது. ஏன்னா அந்த ஹீட்னால என்ன ஆகும் அப்படின்னா அந்த மைக் லைன் வந்து இன்டர்னலாக வந்து அஃபெக்ட் ஆயிருக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இந்த ஜம்பர் வயர் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இந்த லைனையும் நம்மளுடைய இந்த மைக் லைனை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஜம்பர் பண்ணி பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ அதுக்கு இந்த மைக்கில் வரக்கூடிய இந்த லைனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஜம்பர் பண்ண போகிறோம். ஜம்பர் பண்ணிட்டு இதை நம்மளுடைய பவர் ஐசியோடைய செக்ஷனில் போய் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இன்னொரு எண்டில் நம்ம வந்து ஜம்பர் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இப்போ நான் வச்சிருக்கக்கூடிய அந்த ஜம்பர் வயரை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நல்லா வந்து ஸ்லீவ் எடுத்து, சரிங்களா? ஸோ அதில் வந்து ஒரு எண்டில் நல்லா வந்து அந்த சால்ட்ரிங் லெட்டு வந்து அப்ளை பண்ணியிருக்கணும், சரிங்களா? ஸோ அப்ளை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து அங்கே கரெக்டாக வந்து என்ன ஆகும்னா வந்து அந்த மொபைல் பேடில் நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து அதில் வந்து ஜம்பர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஒரு எண்டு என்ன பண்ணியாச்சு அப்படின்னா வந்து ஜம்பர் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு கிளியராக காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மைக்கோடைய லைனில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து ஒரு எண்டு வந்து ஜம்பர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னொரு எண்டை வந்து நம்மளுடைய பவர் ஐசியோடைய செக்ஷனில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஜம்பர் பண்ணணும், ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பவர் ஐசியோடைய செக்ஷனில் இருக்கேன். ஸோ இப்போ இதுதான் வந்து என்னுடைய பவர் ஐசி, சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வரக்கூடிய இந்த ஜம்பரில் தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்து ஜம்பர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ப்ராப்பராக அந்த இடத்துல இன்னொரு ரெண்டையும் நல்லா உங்களுடைய ஜம்பர் வயரை என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா நல்லா வந்து ஸ்லீவ் எடுத்துட்டு ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணிடுங்க அப்படின்னா வந்து கரெக்டாக சால்ட்ரிங் பண்ணணும். அந்த ஒரு பேடில் மட்டும்தான் பண்ணணும்.
ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என்ன பண்ணியாச்சு அப்படின்னா வந்து ஜம்பர் பண்ணியாச்சு. ஸோ மைக்கோடைய ஒரு எண்டு, அதே மாதிரி பவர் ஐசியோடைய ஒரு எண்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பவர் ஐசி செக்ஷனில் வரக்கூடிய ஒரு எண்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து லைன் வந்து ஆல்ரெடி நான் ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டேன். ஸோ ட்ரேஸ் அவுட் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து இதில் வந்து கரெக்டாக வந்து ஜம்பர் பண்ணியாச்சு. சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து அந்த ஜம்பரில் வந்து நீங்கள் சால்ட்ரிங் பண்ணும்போது ரொம்ப லென்த்தாக பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட் ஆகும் மற்ற காம்போனன்ட்ஸில் படும்போது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலாம் வந்து படும்போது உங்களுக்கு வந்து ஷார்ட் ஆகாத சார் அப்படின்னு கேட்டால் ஷார்ட் ஆகாது. ஏன்னா இது மேலே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து ஒரு இன்சுலேஷன் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா. ஸோ நீங்கள் இந்த எண்டில் நீங்கள் வந்து ஜம்பர் பண்ணும்போது ரொம்ப லென்த்தாக வச்சு ஜம்பர் பண்ணிங்கன்னா பக்கத்தில் இருக்க காம்போனன்ட்ஸில் டச் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஷார்ட் ஆக சான்சஸ் இருக்குது. சரியா. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணியாச்சு அப்படின்னா வந்து ஃபுல்லாக வந்து என்ன பண்ணியாச்சு அப்படின்னா வந்து சால்ட்ரிங் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து மொபைலை வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து ஜம்பர் அடிச்சிருக்கதை உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் வியூவில் காட்டுறேன் பாருங்கள். சரிங்களா. ஸோ இதுதான் வந்து நம்ம அடிச்சிருக்கக்கூடிய அந்த ஜம்பர் லைனு. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து ஜம்பர் வந்து அடிச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து அந்த மைக் லைனு. ஸோ மைக் லைன்லேருந்து ஜம்பர் எடுத்து சரிங்களா. ஸோ இந்த ஹீட்சிங்கோடைய உள்ளே எடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து போர்டோடைய இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் வந்து ஜம்பரிங் பண்ணியிருக்கேன். சரிங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த லோகோ கம்ப்ளைண்ட்டுக்கான அந்த சொல்யூஷன். சரிங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து மொபைலை வந்து ஆன் பண்ணால் நமக்கு ப்ராப்பராக என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஆன் ஆகி உள்ளே போகும். இது வந்து உங்களுக்கு நீங்கள் சிசி ப்ராப்ளம் வந்தாலோ இல்லை மைக்கில் இஷ்யூன்னு வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரியான இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம வந்து மொபைலை வந்து ஆன் பண்ணி பார்த்துடலாம். இதில் நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா வந்து டிசி மிஷினை நான் வந்து கொடுத்து ஆன் பண்ணிடுறேன். ஸோ டிசி மிஷினில் கரெக்டான அந்த வோல்டேஜ் வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா வந்து செட் பண்ணணும். ஸோ செட் பண்ணிவிட்டு போர்டோடைய பாசிட்டிவ் நெகட்டிவில் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா வந்து கரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து போர்டை வந்து ஆன் பண்ணுறேன். ஸோ இப்போ நமக்கு வந்து லோகோவை தாண்டி என்ன ஆகுது அப்படின்னா வந்து உள்ளே போகுது. ஆக்சுவலாக இது கிடையாது லோகோ, இதுக்கு அடுத்து தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து லோகோவே வரும். அதுக்கப்புறம் தான் நமக்கு உள்ளே போகாமல் இருந்துச்சு. ஸோ இப்போ நமக்கு அந்த கம்ப்ளைண்ட் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து சால்வ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மொபைல் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து உள்ளே வந்து பூட் ஆகி போயிடுச்சு. சரிங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த லோகோவுடைய கம்ப்ளைண்ட்டுக்கு சால்வ் பண்ணக்கூடிய சொல்யூஷன். சரிங்களா. ஸோ இதே இதில் உங்களுக்கு சாஃப்ட்வேர்லேயும் இஷ்யூ இருக்கும். சரிங்களா. ஸோ அது இஷ்யூ இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வந்து ஃபோனை ஒருக்கா ரீசெட் பண்ணுங்கள். அதுக்கான கோடு இருக்குது. ஸோ அதை போட்டு ரீசெட் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஓஎஸ் போகிறனா ஓஎஸ் போட்டு பார்க்கலாம். பட் ஆனால் இது வந்து ஹார்ட்வேரில் சேஞ்சஸ் பண்ணும்போது ஏற்படக்கூடிய பிரச்சனைனால உங்களுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா வந்து இது வந்து லோகோ கம்ப்ளைண்ட்டோட என்ன ஆயிருக்கு அப்படின்னா வந்து லோகோ கம்ப்ளைண்ட்டோட என்ன ஆயிருக்கு அப்படின்னா வந்து ஸ்டாப் ஆகி நின்றுருக்கு. ஸோ அதை நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து கிளியர் பண்ணியிருக்கோம். ஓகேவா. ஸோ வேறு ஒரு வீடியோவில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.